குமுதம் பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை 21/8/2024. நாளெல்லாம் திருநாளே 21/8/2024. இன்று புதன்கிழமை, குரோதி வருடம், ஆவணி மாதம் 5ஆம் நாள். இன்றைய திதி திதியை இரவு 8:39 மணி வரை, பின்னர் திருதியை. இன்றைய நட்சத்திரம் சதயம் காலை 6:29 மணி வரை, பின்னர் புரட்டாதி மறுநாள் அதிகாலை 4:53 வரை, பின்னர் உத்திரட்டாதி. யோகம் காலை 6:29 மணி வரை சித்த யோகம், மறுநாள் அதிகாலை 4:53 மணி வரை அமிர்த யோகம், பின்னர் சித்த யோகம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் இரவு 11:16 மணி வரை கடகத்திற்கு, அதன் பின்னர் சிம்மம் ராசிக்கு. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். கரணம் தைதுலம், கரஜை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி தேய்பிறை துவிதியை. இன்றைய விசேஷம் நட்சத்திர அவமாகம். நம்முடைய அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவலில் எக்காரணத்தை கொண்டும் நம்ம காக்காக்கு நம்ம உணவு கொடுத்துட்டு இருப்போம். இந்த காக்காக்கு பொறுத்த வரைக்கும் காகத்திற்கு உணவு வைக்கிறதுல மாமிசம் மட்டும் எக்காரணத்தை கொண்டு உங்கள் வீட்டிலேருந்து உணவு வச்சிடாதீங்க. ஏன்னா அதை வச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வறுமைகள் வாட்டி வதைக்கும். அதேமாரி கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக உருவாக்கி கொடுத்துரும். அதனால் காகத்துக்கு எப்போ உணவு கொடுக்குறதாலும் வெள்ளை சாப்பாடு, பருப்பு சாப்பாடு, இந்தமாரி ஒரு விஷயத்தில் சைவமாக கொடுத்து கொள்வதுதான் ரொம்ப நல்லது. அசைவ உணவுகளை எக்காரணத்து கொண்டும் காகத்துக்கு நம்ம வைக்கக்கூடாது. சரி, இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இன்று பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, புதிய முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. தொட்டது தொடங்கும், ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கும். பெண்களுக்கு ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்பான ஒரு வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகி இருக்கிறது அப்படின்றது மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையில் இருப்பவர்கள், ஐடி துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றலாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தான் இன்றைய நாட்கள் மிக முக்கியமான ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உடல் சோர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தேக எண்ணங்கள் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு அதீத ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை, அமோகமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பள்ளி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஞாபக சக்திகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்காது, பண முடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத உங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு, மனச்சோர்வு, மனக்கவலைகள், பயம், பதற்றம், படபடப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இன்றைய நாட்கள் இருக்கப் போகிறது அப்படின்றது இருக்கிறது. அதனால் இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எதை செய்வதாக இருந்தால் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்தும் போதுதான் பல வகையில், பல கோணத்தில், பல சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற ஒரு அனுபவ பாடங்கள் இன்றைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. வாக்குறுதி தவிர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
கடகராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. போராட்டமான எண்ணங்களும் போராட்டமான சிந்தனைகளும் உங்களோட மனசுக்குள்ளார ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக பெண்கள் ஆண்களிடத்திலும் ஆண்கள் பெண்களிடத்திலும் தேவையில்லாத கெட்ட பேர் அவமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனாலேயே மனதிற்குள்ள ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்கள் முகம் தெரியாத நபர்கிட்ட பொருளை கொடுத்து ஏமாற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் அப்ளிகேஷன் இன்றை வாங்காமல் இருக்கிறதும் அந்த அப்ளிகேஷன் போடாமல் இருப்பதும் பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களோட பேச்சில் நிதானத்தையும் கவனத்தையும் இருக்க வேண்டும். பொறுமையை கடைபிடித்தால் தான் இன்றைய நாள் சிறப்பு நாட்களாகவும் சிறந்த நாட்களாகவும் உங்களுக்கு அமையும் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் அங்காளம்மனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியங்கள் மேன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பல நட்புகள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி உற்சாகத்தை உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய முயற்சியில் வெற்றி கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான முயற்சியில் வெற்றி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி மனையினாலும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகமான நாட்களாக இன்றைய நாட்கள் அவங்களுக்கு அமைய இருக்கின்றது. கட்டிட தொழில் இருப்பவர்கள் ஜவுளி வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அமோகமான நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மனசஞ்சலத்தோடு தான் இன்றைய நாட்கள் பொழுதுபோக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இருக்கிறது. வண்டி வாகனத்தினால தேவையில்லாத கவலைகள் வேதனைகளும் துன்பத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்குது. அதனாலே திடீர் விரைய செலவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் மனதில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். தூரத்தை பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பாதுகாத்து வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். முக்கியமான காரியத்துக்கு போகும்போது பேப்பரோ இல்லை டாக்குமெண்ட்டோ தொலைறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி பெரியவர்கிட்ட எப்படி பேச வேண்டும், சிறியவர்கிட்ட எப்படி பேச வேண்டும் என்று கொஞ்சம் பகுத்து உணர்ந்து பேசிக்கொள்வதன் மூலமாக தான் உங்களுடைய பேச்சில் கவனமும் நிதானத்தில் இருந்தால் மட்டுமே புகழ் மதிப்பு மரியாதை நிலைத்து நிற்கும் அப்படின்ற ஒரு அனுபவங்கள் இன்றைக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்றது 5ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் இன்றைய நாட்களில் எதை முதலில் செய்வது எதை பின்னாடி செய்வது என்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து சிந்தித்தீர்கள் என்றால் எதை முதலில் செய்வது எதை பின்னாடி செய்வது என்ற இந்த சிந்தனைகள் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் உருவாக்கி கொடுக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்தது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். சந்தேக எண்ணங்கள் எல்லாம் மறைந்து மனதிற்கு ஒரு உற்சாகத்தை உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. பொதுவாக இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பண தேவைகள் அனைத்து முயற்சிகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. அரசு துறையில் இருப்பவர்களும் கௌரவம் மதிப்பு கூடக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. ஐடி துறையில் இருப்பவர்களும் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். புதிய முதலீடுகள் இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு தன்னம்பிக்கை மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனத்தினால எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, கட்டிட தொழிலை செய்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பொறுப்புக்கு
தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார உயர்வுக்கான முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். பெரியோர்களை மதித்து செயல்படுத்தும் போது பல பேர்த்தோட ஆசீர்வாதம் உங்களோட மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி இருக்குது. ஆனால் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் பல சங்கடங்கள் தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கோபங்கள் அதிகரிக்கின்ற காரணத்தினால கோபம் வந்தால் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே கடைக்கு சென்று விட்டு வரும்போது கோபங்கள் தனியக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த கோபத்தினால வார்த்தைகள் பல சங்கடத்தையும் பல பேர்த்தோட துன்பத்தையும் நீங்கள் ஆளாக வேண்டிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதேமாரி வண்டி வாகனத்தினால உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களும் அதேமாரி ஹோட்டல் தொழில் துறை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக பக்திகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது இன்றைய நாட்கள். ஆன்மீக பக்தியில் இருப்பவர்கள் ஆன்மீக பயணத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கால்நடை தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்னைக்கு இரட்டைப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தினந்தோறும் இந்த தொழில் செய்துதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிரந்தரமான ஒரு வருமானத்தை பெறுவதற்கான முயற்சியும் இன்றைய நாட்கள் எடுத்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். இன்னைக்கு வராகி அம்மனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பல விஷயத்தில் பல கோணத்தில் அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஜவுளி வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனோம்னா கால்நடை சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பாக இன்றைய நாட்கள் உருவாக்கி கொடுக்கும். ஜவுளி வியாபாரத்தில் மட்டும் இல்லாமல் கட்டிட தொழில் இருப்பவர்கள், ஹோட்டல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், ஐடி துறையில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாம் வேலை மாற்றங்கள் செய்ய வேண்டும், இட மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி செய்கிறவங்க எல்லாத்தையுமே ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். லாபத்தை பெருக கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான நாட்களாக இருக்கிறது. ஜவுளித்துறையில் இருப்பவர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். தூரத்தை பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. எல்லாம் நிறைவாகட்டும்.